மத்தியில் இருக்கிற அன்பு பாஸ்டர் அம்மா சுபா ஜஸ்டிஸ் அவர்களே கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டி. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், இயேசுவின் சீஷர்களா இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் கிறிஸ்தவர்களா, எல்லாரும் உண்மையிலேயே தேவ பிள்ளைகளான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அல்லேலூயா. அவரையும் உண்மையாய் பின்பற்றுகிற யாரா இருந்தாலும் அவர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல தேவ ஜனத்திடத்துல அவர் எதிர்பார்ப்பது எல்லாமே உண்மை உள்ள ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா பொய்யான இருதயமும் உண்டு. அல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவாங்கல்ல, வயல்ல ஒரு கால், வரப்புல சேத்துல ஒரு கால், ஆத்துல ஒரு கால், இந்த மாதிரி 2 காலை வச்சுக்கிட்டு தாவி தாவி குந்தி குந்தி நடக்கிறவங்களாம் இன்னைக்கு பெருகி போய்விட்டார்கள். அல்லேலூயா. எரேமியா 1:5 சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை எனக்கென கண்டு கொண்டேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கர்த்தரால், உங்க அம்மா வயிற்றுல நீங்க உருவாவதற்கு முன்னமே கர்த்தரால் கண்டுகொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்க எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க எல்லாரையும் குறித்து என் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார். நான் ஏன் இந்த காரியத்தை முகமுறையாய் சொல்லுகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தரை அறியாத, இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு புறமார்க்கத்துல போன, அல்லது அழுத்து போன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் ரொம்ப அதி தீவிர பக்தர்கள். அந்த மாதிரி தான் எங்களுடைய குடும்பம் காணப்பட்டுச்சு. என்னுடைய தாய் தகப்பனுக்கு நாங்க 3 பெண் பிள்ளைகள், நான் 2ஆவதா பிறந்தேன். பிறந்த உடனேயே அவன் நர்ஸ் பிள்ளைய தலைகளை அப்படிச்சு துலுக்கி அப்படி ஆட்டுவாங்க தானே, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. எதுக்கு ஆட்டுவாங்க? பிள்ளை அழணும் இல்லையா, அப்பதான் பிள்ளை ஆக்டிவா இருக்குது, நார்மல் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தலைகளை பிடிச்சி ஆட்டினப்பவே நான் அழல. டாக்டர் அப்பவே என்னோட தகப்பனார் கையில கொடுக்கும் போது என்ன ஆக போகுதுன்னே தெரியல இந்த பிள்ளைக்குன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. என்னுடைய தகப்பனாரை பத்தி சொல்லணும்னா, ஒரு மந்திரவாதி, ஒரு பயங்கரமான ரவுடி, அவன் சித்து வேலைகளை கற்று தேர்ந்தவர், இப்படி பலவிதமான சுருங்க சொல்ல போன ஒரு பயங்கரமான ஆசாமி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் இருந்தாரு. அவன் பிறந்த நாள், இந்த நேரம் எல்லாத்தையும் குறித்து கொண்டு அவர் ஜாதகம் எழுத புறப்பட்டு போனார். அவன் ஜாதகத்துல எனக்கு வந்த ஜாதக பலன் என்ன தெரியுமா? இது ஒரு அகால பிறவி, இது 16 வயதை தாண்டாது, அற்ப ஆயுசில் இந்த குழந்தை மறித்து போய்விடும். 16 வயதை கடந்து ஒரு நாள் இந்த குழந்தை உலகத்துல உயிரோடு இருந்தா கூட ஒன்றில் அம்மா உயிரை வாங்கிறோம் அல்லது அப்பா உயிரை வாங்கிறோம். இதுதான் என்னுடைய ஜாதக பலன். அல்லேலூயா. அப்படின்னா என்னை பார்த்த என்னுடைய தாய் தகவனுடைய எண்ணங்கள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டு போய்விட்டது. அவன் யோசிச்சு பாருங்க, உன் உயிரை வாங்க வந்த குழந்தைதான் இது அப்படின்னு சொன்னா சந்தோஷமாவா இருக்கும்? அல்லேலூயா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சீக்கிரத்துல இது செத்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல எனக்கு எந்த தடுப்பூசியும் போடல, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு தரல, அப்படியே என்னை போட்டுட்டாங்க. அவன் நான் பாத்தீங்கன்னா வாய் பேசாத ஊமையா இருந்தேன். இன்னைக்கு யாராவது நம்புவீங்களான்னு சொன்னா, வாய் பேசாத ஊமையா இருந்தேன். படுக்க வச்ச இடத்துல அப்படியே படுத்து கிடப்பேன். யூரின் மோஷன் எல்லாம் அதே இடத்துல போகும். 1 வயசு வரை அல்லது 2 வயசு 3 வயசு வரை குழந்தைங்க படுத்த இடத்துல யூரின் மோஷன் போனா பெற்றோர் சந்தோஷப்படதான் செய்வாங்க, ரொம்ப கோவப்பட மாட்டாங்க இல்லைங்களா? குழந்தை குழந்தை அப்படின்ட்டு. அதே போல 5 வயசு 6 வயசு ஆன பிறகு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷப்படவா செய்வாங்க? வீடெல்லாம் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அப்போதான் குடும்ப உறவுகள் ஒவ்வொன்றா வந்து ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வீடெல்லாம் இப்படி துர்நாற்றம் வீசுது. என்னுடைய தாயார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. இங்கதான் பக்கத்துலதான் ஈரோடு மாவட்டத்துல ஒரு உயர்நிலை பள்ளியில அரசு பள்ளிக்கூடத்துல அவங்க ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த நாட்கள்ல விடுப்புல இருந்தாங்க. மற்றபடி அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க. மற்றபடி அங்கேயே தான் தங்கி இருப்பாங்க. தூரம், அதனால இங்க வர
பாத்தீங்கன்னா நான் வீட்டிலேயே தான் இருந்தேன். அப்படி அதே இடத்துல யூரின் மோஷன்லாம் போய் அதே இடத்துல படுத்து கிடப்பேன். அப்போ சரியாய் பராமரிக்க ஆட்கள் இல்லாதபடியினால உறவினர்கள் வந்து இந்த பிள்ளை எங்கேயாவது முக்கிய எங்கேயாவது அனாதை இல்லத்துல கொண்டு சேர்க்க கூடாதா, அல்லது இந்த பிள்ளைய வேற ஏதாவது காப்பகங்களை கொண்டு விடக்கூடாதா, இப்படி வீடெல்லாம் துர்நாற்றம் வீசுதே இப்படி சொல்லி மிக மிக பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அந்த துர்நாற்றம் அதிகரித்து ஏன்னா தகப்பனார் அவர் போக்குல ஊர் சுத்த போயிடுவாரு. என்னுடைய மூத்த சகோதரி அவன் ஸ்கூல் போயிடுவா. அந்த நிலைமையில நான் மட்டும் இப்படி வீட்டிலேயே கிடக்குறேன். ஒரு கட்டத்துல என்னுடைய உறவினர் வந்து சொன்னாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷனை இந்த பிள்ளைக்கு நீங்க போட்டு விட்டீங்கன்னா வலியே தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு உறுப்பா அப்படியே ஒவ்வொன்றா செயலற்று போயிடும். அவ வலி இல்லாத மரணத்தை அவ அடைஞ்சிருவா. அவளுக்கும் வலிக்காது, நமக்கும் வலிக்காது. தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடுவா. அதையாவது போட்டு விடலாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா என்னுடைய தாயார் அதுக்கு சம்மதிக்கல. தீ கணக்க பண்ணி தீ மிதிக்க பண்ணி எங்கெல்லாம் மலை கோட்டைகள்ல திருச்சி இன்னும் பழனி இப்படி எங்கெல்லாம் கோவில்கள் இருக்குதோ அத்தனை இடங்களிலும் போய் எனக்காய் செய்யாத நேர்ச்சிகள் கிடையாது. பண்ணாத நிறைய பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய நேர்த்தி கடன்கள், நிறைய ஏராளமான நேர்த்தி கடன்களை எனக்காய் செய்தாங்க. எதுவுமே பலன் அளிக்கவில்லை. இறுதியில ஒரு மருத்துவமனைக்காய் என்னை கொண்டு போனாங்க. அந்த நாட்கள்ல நாகர்கோவில்ல பிரபலமான ஒரு மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனைக்கு என்ன சிகிச்சைக்காய் அழைத்து போனாங்க. அந்த மருத்துவமனையில் என்னை பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க, இவளுடைய நரம்பு மண்டலம் முழுவதும் ஸ்டக் ஆகி போய் நிக்குது. இப்போ இங்க நம்ம இடத்துல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், மருத்துவ உபகரணங்கள் டாக்டர்ஸ் கிடையாது. ஹாலந்தில் தான் ஒரு மெடிக்கல் டீமை வரவழைக்கணும். அவங்க தான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. நான் சொல்றது 80கள்ல. அதனால அதுக்கு எப்படியும் அப்பவே ஒரு 1.25 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்படியே ஒருவேளை அந்த ஆபரேஷன் செஞ்சா கூட இவ பேசுவான்ட்டு எங்களால் 100% கேரண்டி தர முடியாது. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ நார்மல் ஆயிருவா அப்படின்னு சொல்ல முடியாது. உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. அந்த ஆபரேஷன் ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னாங்க. தகப்பனார் தாயார் யோசிச்சாங்க, 1.25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், பேசுவான் கேரண்டி கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அப்படி இருக்கு. அப்படி ஒரு ஆபரேஷன் தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டு டாக்டர் நாங்க எங்க பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லும் போது டாக்டர் என் தாய் தகப்பனார உட்கார வச்சு, எனக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் பேசுறது எனக்கு நல்லா புரியும், என்னையெல்லாம் சொல்றாங்க நல்லா புரியும், ஆனா ரிப்ளை பண்ண மட்டும்தான் தெரியாது. அப்ப என்னை உட்கார வச்சு சொல்றாங்க, இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆக மாட்டான். அப்படி ஒருவேளை இவன் பெரிய பொண்ணு ஆனா கூட நீங்க யாரையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அல்லேலூயா. யாரையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடாதுங்க. இவ குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவள் அல்ல. அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவளுக்கு பிள்ளை குட்டிங்க இருக்க போறது இல்ல. இதுதான் என்னுடைய டாக்டர் சொன்ன ரிப்போர்ட், ஜாதக ரிப்போர்ட்டும் முதலையே சொன்னேன். இப்படித்தான் தெய்வமும் மருத்துவ உலகமும் ஒரு மனுஷனுக்கு விதி எழுதும். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு செய்தி தான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்தோட ஆவியானவர் அதை மாத்தி விட்டாரு பாருங்க. இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் இன்னும் கடந்த காலத்தில் எழுதப்பட்ட ஜாதக பலனை மனதுல வைத்து கொண்டு அதுல எழுதுனது மாதிரி தான் என் வாழ்க்கை நடக்கும் நினைச்சிட்டு இருக்கிற யாரோ சிலர் இங்க இருக்கிறீங்க. அந்த ஜாதகத்துல இத்தனை வயது வரை என் பையனுக்கு நல்லது நடக்காதுன்னு இருக்குது, இந்த காலகட்டங்கள் எல்லாம் அவன் கெட்ட காலம் அப்படின்னு இருக்குது. அப்படி அந்த நாட்கள்ல படித்ததை கேட்டதை மனதுல வச்சுட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தைரியமா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அது எல்லாவற்றையும் குலைத்து போடுகிற ஒரு தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்டை தலைகீழாய் மாற்றி எழுதுகிறவர். அல்லேலூயா. ஜோதிடர்களும் நாள் பார்க்கிறவர்களும் நட்சத்திரம் குறிக்கிறவர்களும் ஸ்தோத்திரம் குறி சொல்லுகிறவர்களுமான சகல பேரும் சொல்லுகிற அத்தனை காரியத்தையும் ஒன்றுமில்லாமல் தலைகீழாக்கி எழுதுகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் கை கழுவி எல்லாம் முடிந்து போயிட்டுன்னு சொல்லி விட்ட போது என்னுடைய தாயார் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ஈரோட்டில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர்
என்னுடைய தாயாருக்கு இயேசுவை குறித்து சொன்னாங்க. ஏன் நீங்க எப்பவும் அழுதுட்டே இருக்கிறீங்க டீச்சர்? மதியானம் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து சாப்பிட உட்காரும் போது நீங்க மட்டும் ஏன் எங்க கூட சேர்ந்து சாப்பிட வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது என் தாயார் போட்டோவை காட்டி சொன்னாங்க, அவன் ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே இடத்துல ஒரு பிள்ளை படுத்து கிடந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப ஸ்டவுட்டா இருப்பேன். என்னுடைய பெயர் சுபா. ஆனா என்னுடைய பெயரான சுபா என்கிற பெயரை சொல்லி என்னை யாரும் அழைச்சதே கிடையாது. யாரும் ஒரு நாள் கூட என் பெயரை சொல்லி கூப்பிட்டது கிடையாது. எனக்கு 5 பெயர்கள் உண்டு. அது பேத்த, தப்ள, லெப்ப, உம்புழுந்த, பொத்த. இந்த பேர் நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது எல்லாமே அதாவது ரோட்டோடு அலைந்து தெரிவாங்க இல்லையா, மனநோயாளிகள், அந்த மாதிரி பட்டவங்களுக்கு, கையால் ஆகாதவர்களுக்கு வைக்கிற பெயர்கள். இந்த 5 பெயர் தான் எனக்கு வச்சிருந்தாங்க. அந்த 5 பெயர்ல ஏதாவது ஒரு பெயரை சொல்லித்தான் என்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் என் உடன் பிறந்தவர்களும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே இந்த பெயரை சொல்லித்தான் என்னை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. என்னை ஐடென்டிஃபை பண்றது இந்த பெயரை சொல்லிதான். பேத்தியை கேட்கிறீங்களா, லெப்பையை கேட்கிறீங்களா, உங்களுதையா, அங்க கிடக்குறா, இப்படித்தான் என்னை சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய தாயாருக்கு அவ அழுதுட்டே இருந்தப்ப அந்த டீச்சர் இயேசுவை குறித்து சொல்லி இந்த போட்டோவை காட்டும் போது தாயார் சொன்னாங்களா, என் பிள்ளை மாத்திரம் மூத்தமா ஸ்கூல் போயிடுவா, அமேன், நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி தாயார் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம 7 ஆண்டுகள் கழித்து என் தங்கச்சியை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா, அமேன், ஸ்தோத்திரம். அப்ப அவங்க சொல்றாங்க, மூத்தவ ஸ்கூலுக்கு போயிடுவான், இவன் ஒருத்தி மட்டும் வீட்டுல கிடப்பான், இவளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவளுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு யாராவது எப்பயாச்சும் கொடுத்தா உண்டு, யூரின் மோஷனுக்கு மேலேயே படுத்து கிடப்பா, எனக்கு என் பிள்ளைய நினைச்சா சங்கடமா இருக்கு, அதான் எனக்கு சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அழுத போது அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், என் கூட வருவீங்களா? உடனே அவங்க மம்மி சந்தோஷமா நான் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. மம்மி அந்த டீச்சர் இதே மாதிரி ஒரு இடத்துல மறைந்து ஆராதித்து கொண்டிருந்த ஒரு ஜெப கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஜெப கூடாரத்துல கண்ணீரோடு மம்மி அழுதுகிட்டே ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போதகர் சொல்லி இருக்கிறாங்க, மகளுக்காய் கண்ணீரோடு அழுகிற ஒரு தாயை நான் பார்க்கிறேன். என் பிள்ளை எல்லா பிள்ளைகளை போல பேசாதா, நடக்காதா, செயல்படாதான்னு சொல்லி நீங்க அழுறீங்க. உங்க பிள்ளைய நீங்க ஏசப்பா கரத்துல கொடுத்து பாருங்க, ஏசப்பா உங்க பிள்ளைய நடக்க வைப்பாங்க, பேச வைப்பாங்க, செயல்பட வைப்பாங்க. அந்த பிள்ளைய ஏசப்பா உலகம் அறியப்படத்தக்க ஒரு பெரிய ஊழியக்காரியா பயன்படுத்த போறாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தாயார் அவையான சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்கதான் ஏக்கத்தோட அங்க நின்றுகிட்டு இருந்தவங்க. ஆராதனை முடிந்த உடனே முன்பாய் ஓடி போய் போட்டோவை காட்டி சொல்லி இருக்கிறாங்க, என் பொண்ணு பாருங்க பாஸ்டர், நான் இவளுக்காக அழுதுட்டு இருந்தேன், நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த போதகர் சொல்லி கொடுத்தது, அவன் இதுவரையில நீங்க ஜபோட்டு உட்கார்ந்தாலே உங்க வாயில ஆயிரக்கணக்கான நாமங்கள் வரும். அல்லேலூயா. இன்று முதல் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த பக்கத்திலும் உங்கள் இருதயத்தை சாய்க்காமல் இயேசு என்கிற ஒரு நாமத்தை மட்டும் அழையுங்கள். யார் என்ன சொன்னாலும் உங்க மனதை மாற்றிக் கொள்ளாதீங்க. இயேசு வாழ்வளிக்கிறவர், இயேசு உயிர்ப்பிக்கிறவர், இயேசு மேன்மைப்படுத்துகிறவர், இயேசு தலை குனிவை மாற்றி தலை நிமிர செய்கிறவர். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. என் தாயார் அங்க ட்ரைனிங் எடுத்தாங்க. ஏசப்பா நீங்க என் பிள்ளைய பேச வைப்பீங்க, ஏசப்பா நீங்க என் பிள்ளை நடக்க வைப்பீங்க, மத்த எல்லா பிள்ளைகள் போல என் பிள்ளை நீங்க மாத்துவீங்க, ஒரு பெரிய ஊழியக்காரியா நீங்க மாத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்படியே என் தாயார் தனக்கு தெரிந்ததை போல சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அங்க இருந்து ஒரு பைபிளை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பைபிளை ஒழித்து கொண்டு வந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த போது பைபிளை ஒழித்து மறைந்திருந்து படிக்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய தகப்பனார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் அப்படியே கொத்த மம்மியுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து அவன் பைபிளை நங்குற அப்படி கொத்தி அவன் அதை ஒண்ணும் இல்லாம அதை ஆக்கி போட்டு மண்ணெண்ணையை ஊத்தி அப்படியே பைபிளை கண்ணுக்கு முன்னாடி எரிச்சாங்க. எரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, இப்போ பைபிளை எரிக்கிறேன், இனி ஒரு முறை இயேசுங்கிற பேரோ, இனி ஒரு முறை பைபிளோ இந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன் அப்படின்னா உன்னைய பைபிளை எரிக்கிறது மாதிரி உன்னை உயிரோட எரிப்பேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா.
என் தாயார் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து போகல, பயந்து உடனே இயேசு வேண்டாம் என் புருஷன் வழியே நான் போயிறேன்னு சொல்லி மறுபடி திரும்பல. உள்ளுக்குள்ள இயேசு பதிந்து விட்டார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உலகம் உங்களை அச்சுறுத்தலாம், உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வராததை கண்டு, சரீரத்துல விடுதலை வராததை கண்டு, ஆசீர்வாதங்கள் வராததை கண்டு, உங்களோடு கூட உங்கள் பூர்வீக வழியில நடந்தவர்கள் உங்களை பார்த்து பேசலாம், திரும்பி வா, குல தெய்வத்துக்கிட்ட வா, வந்த வழி விட்ட வழிக்கு திரும்பி வா, இப்படி பல காரியங்களை சொல்லி உங்களை அச்சுறுத்தி பார்க்கலாம், மிரட்டி பார்க்கலாம், அல்லது அன்பா பாசமா கூட அழைத்து பார்க்கலாம். ஆனா சொல்றேன், யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சாம சத்திய தேவனை நான் கண்டுகொண்டு விட்டேன், உண்மையான தெய்வத்தை நான் அறிந்து விட்டேன். இவர் தான் ஜீவனுள்ளவர், இவர் ஒருவரை உயிரோடு இருக்கிறவர், இவர் ஒருவரை மரித்தும் உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற தேவன். இந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்க விடாப்படி அவரை பிடித்து பாருங்க, உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும். அல்லேலூயா. என் தாயார் அப்படி ஒரு விடாப்பிடியா கண்ணீரோடு கூட என் தகப்பனார் பார்க்கும்போது அழமாட்டாங்க, மற்ற நேரங்களில் அழுது 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 கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய ஜெபத்தின் பலனாய் 7வது வயது முடியக்கூடிய அந்த முடிகிற அந்த தருவாயில கர்த்தர் என்னை தொட்டார். அல்லேலூயா. தொட்டார். என்ன அறியாம என்னுடைய தாயார் விடுமுறைக்கு வந்து ஊர்ல நிக்கிறாங்க. முதல்ல ஒரு சத்தம் போட்டேன். அக்கா ஓடி போய் மம்மி கிட்ட சொன்னா, மம்மி தங்கச்சி ஏதோ பேசுறா. மம்மிக்கு ஒரே சந்தோஷம், ஆனா சத்தமா சொல்ல முடியாது. ஏசப்பா தான் பேச வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அது மறுபடியும் அவங்க ஏதாவது நடந்துரும். ஆனா என்னுடைய தாயார் இயேசுவுக்குன்னு சொல்லி நீ அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க, அந்த பாதையில் வளர்த்துனாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தான் முன்பா இருக்குதா, மிக சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். இனி பைபிள இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா பைபிள கொளுத்துறது மாதிரி ஒன்னையே கொளுத்துவேன்னு சொன்ன என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் தொட்டான். இன்னைக்கு நாகர்கோவில் பட்டணத்துல எந்த பைபிளை எரிச்சாங்களோ அதே பைபிளை தூக்கிக்கிட்டு ஏஜி அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்துல ஒரு தலை சிறந்த போதகராய் என்னுடைய தகப்பனாரை இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிற தெய்வம், நான் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ள தெய்வம். என்னுடைய தகப்பனார் வெட்கப்பட்டு போனாங்க, நம்ம என்னெல்லாம் செய்தோம் எதுவும் நடக்கலையே. என்னுடைய தாயார் நம்பிக்கையோடு கூட அப்படி ஜெபித்தாங்க. கர்த்தருடைய கரத்தின் தொடுதல் என்னுடைய தகப்பனார் மேல் அமர்ந்தபடியினால அதை சொல்ல போனா இன்னும் நேரம் ஆயிரும், அதை சொல்ல விரும்பல. குடும்பமாய் 16 வயதுக்குள்ளாய் மறித்து விடுவாள் என்று சொன்ன அதே 16வது வயதுல என்னுடைய தாயார் தகப்பனா நான் என்னுடைய மூத்த சகோதரி ஆற்றில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே விசுவாசிகளாய் சேர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்த தேவ திட்டம் மகா பெரியதா இருக்க, பொல்லாங்கனதற்கு நேர் ஆப்போசிட்டா அவன் விதி எழுதி வைப்பான். அதை நம்புறவங்க கெட்டு போவாங்க, இல்ல அதை மாத்தி எழுதுற இயேசுவை நம்புறவங்க வாழ்வடைவார்கள். அல்லேலூயா. இந்த விடுதலைக்கு பின்னணியில் என்னுடைய தாயாருடைய உண்மைத்தன்மை இருந்தது. பாஸ்டர் கிட்ட ஓகே பாஸ்டர், நான் இன்னிலிருந்து ஏசப்பா மட்டும் தான் நம்புவேன், ஏசப்பா மட்டும் தான் கூப்பிடுவேன் சொல்லிக்கிட்டு திரும்பவில்லை. கொஞ்சம் கூட அந்த பக்கமா திரும்பாம வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அறிந்த இயேசுவை நம்பினார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இடத்துல நீங்க அநேக இழப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் நடுவுல தான் இந்த கூடாரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற சிலர் எல்லாம் உடைக்கப்பட்டவர்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். உங்க வீட்டின் சூழ்நிலை மகா பயங்கரமான கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆனா இயேசுவை நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. நீங்க நம்பி வந்த இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க நம்பி வந்த இயேசுவை வைராக்கியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். மனுஷனுக்கு முன்பாய் அழாதையுங்கள். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உங்களை கட்டுக்கொண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன தெரியுமா? நீங்க படிக்கணும், வேலை பார்க்கணும், திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை ஆளாக்கி அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பேட்டை கண்டு கடைசியில செத்து போனோம். அதுவல்ல, அது உலகத்தான் எல்லாருமே செய்கிற காரியம். அதையும் தாண்டி ஒரு எழுப்புதலை உங்க மூலமா இந்த பட்டணத்துல கொண்டு வரணும் என்பது கர்த்தருடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை முதல்ல தூக்கி எடுத்ததற்கு நோக்கம் உண்டு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உங்க பின்னாடி கொண்டு வர போறாங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரையும் உன்னோடு சேர்த்து நானும் அந்த இயேசுவை
ஆயத்தம். உண்மையா வைராக்கியமா இயேசுவை நம்பி பாருங்க. கண்ணீர்கள் வரலாம், பாடுகள் வரலாம், விட்டுட்டு ஓடி போயிடாதுங்க. முறுமுறுத்து சோர்ந்து போகாதுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் ஊழியத்திற்கு கிருபையினால கர்த்தர் நல்ல கணவரை தந்தார். ஆமென். அருமையான நல்ல 2 குழந்தைகளை கர்த்தர் தந்தார். ஆமென். என்னை ஸ்தோத்திரம் விசுவாச வாழ்க்கையில தட்டி எழுப்பி என்னை ஊழியத்துல உந்தி தள்ளினது கர்த்தர். அடுத்தபடியா என்னுடைய கணவர் தான். ஆமென். அப்போ எனக்கு ஊழியத்துல பயன்பட ஆரம்பிச்சுட்டேன். கிருபையினால பல இடங்களுக்கு கர்த்தர் அழைத்து செல்லுகிறார். அப்ப என்னுடைய இருதயத்துல ஒரு கேள்வி, ஆண்டவரே, ஆண்களை கொண்டு மட்டும்தான் நீங்க அற்புதம் செய்வீங்களா? ஆண்களை கொண்டு மட்டும்தான் கிரியைகளை நடப்பிப்பீங்களா? பைபிள்ல ஆண்கள் தான் ஆண்களுடைய ஊர்மாலை தொட்டா நிழல் பட்டா அப்படி இப்படின்னு எல்லாமே ஆண்களை பத்தி எழுதி வச்சிருக்கேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே பெண்களை கொண்டு செய்ய மாட்டீங்களா? ஆண்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேற, சொல்லுங்க, பெண்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேறயா அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல ஆமென் உண்மையா நான் ஜெபிச்சேன் பாருங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. பெருமைக்காய் அல்ல, என்னை தாழ்த்தி தேவனா மகிமைப்படும்படி இங்க இருக்கிற உங்க மூலம் அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணுங்கிற ஒரு வாஞ்சையில நான் சொல்றேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா தொடுறவங்க எல்லாம் சுகமாகணும். நான் எந்த ஆகாரத்தையோ பானத்தையோ எதை தொட்டாலும் அதுல உங்க வல்லமை இறங்கணும். நான் கட்டளையிட்டு செபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். என் வஸ்திரத்துல உங்க வல்லமை வெளிப்படணும் இப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அடையாளமா கேட்டு செபித்தேன். ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்ய போறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் அடையாளமா கேட்டு கண்ணால கண்ட காரியங்களை சொல்கிறேன். ஒரு முறை சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரிக்கு இருதயத்துல 4 ஓட்டை. டாக்டர் செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கப் தண்ணி கூட அந்த சகோதரியால கையினால தூக்க முடியாது. அந்த நிலைமையில அப்படியே வெள்ள பொம்மை மாதிரி அப்படி இருக்கிறாங்க. ஆவியானவர் எனக்குள்ள சொல்றாரு, இவ கை தட்டி ஆராதிச்சா இவளுக்கு விடுதலை உண்டு. ஆமென். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கை கட்டி நின்னா விடுதலை வரப்போறது இல்ல, கை தட்டி ஆராதிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த சகோதரிகிட்ட போய் சொல்றேன், அம்மா கை தட்டமா? இல்ல, கை தட்ட எனக்கு நெஞ்சு வலிக்கும். அந்த கை தட்டினா அந்த புடவை முக்காடு கீழே விழுந்துரும், முக்காடு போடணும் இல்லையா, இப்படி பல காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப டக்குன்னு ஆவியானவர் சொன்னாரு, நீ போட்டுக்கிற இந்த முக்காடை கலட்டி அந்த சகோதரிக்கு கட்டி விடு அப்படின்னாரு. உடனே நான் அப்படியே நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நான் கட்டியிருந்த முக்காடை இதுல வேற அந்த ஸ்கார்ஃபை கலட்டி அப்படியே அந்த சகோதரிக்கு கட்டி விட்டுட்டு இப்ப நீ சாரி தொங்கலை நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட்டுட்டு நீ விடுதலையா கையை தட்டு அப்படின்னு அடுத்த நிமிஷமே அலைக்கழிக்கப்பட்டு ஆடி கீழே விழுந்து வரிசையா ஒரு 8 பொல்லாத ஆவிகள் பேரை சொல்லி வெளியே போய் அவ கம்ப்ளீட்டா ஒவ்வொன்னா சொல்லுது, நான் தான் ஹார்ட்ல ஓட்டையை போட்டேன், நான் தான் உயிரை கொண்டு போறதுக்கு அதை பண்ண இதை பண்ண எல்லாம் கிளியர் ஆகி விடுதலை கிடைச்சிட்டு கர்த்தர் கிருபையா விடுதலை கொடுத்தாரு. முடிந்த பிற்பாடு கேட்டேன். அப்போ சொன்னான், நல்லா தான் உள்ள வந்தேன் சிஸ்டர், நீங்க இந்த ஸ்கார்ஃபை கொண்டு கட்டுனீங்க பாத்தீங்களா, மின்சாரம் தாக்குனதை போல ஒரு பயங்கரமான ஒரு மொழி என்னை தொட்டது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உண்மையா இயேசுவை சேவிச்சா, நீங்க உண்மையா இயேசுவை நம்பினா, உங்க கர்ச்சீஃப்ல நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அதுல கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுங்க. அல்லேலூயா. இப்படி உண்மையா கர்த்தருடைய வல்லமை சுமக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டிகளாய் நீங்க ஒவ்வொருவரும் உள்ளாம ஆரம்பித்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள அந்நிய வல்லமை தலை தூக்க முடியாது, அந்நிய ஆவி செயல்பட முடியாது. அந்த குடிவெறி, அந்த சண்டையின் ஆவி, அந்த பிரிவினையின் ஆவி, அந்த வாக்குவாதத்தின் ஆவி செயல்பட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையான இயேசுவை சுமக்கிற பிள்ளையா இருக்கணும். ஒரு முறை வீட்டுல அப்படியே உட்கார்ந்து நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். திடீர்னு பயங்கரமா ஒரு பல்சர் ஒரு வண்டி சத்தம் கேக்குது. அந்த நேரத்துல யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. பாத்தீங்கன்னா ஒரு புறமாற்றத்துல உள்ள ஒரு பையன், அந்த பையன் அவன் என்ன நினைச்சிருக்கிறான் அப்படின்னா, ஒரு தற்கொலை ஆவி அவனிடத்துல போராடி இருக்கு. அவன் முடிவு பண்ணி இருக்கிறான், அவன் ஷூ பிரேக்கா
சாரி பிரேக் ஷூ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. வண்டியில பிரேக் ஷூ அறுத்து விட்டா பிரேக் போட்டு நிக்க முடியாதோ, அவன் எங்கேயாச்சும் போய் இடிச்சிருமா. அவன் சொன்னா நான் பிரேக் ஷூவை கட் பண்ணி விட்டேன்னா கலட்டி விட்டேன், என்னோ பண்ணிட்டானா பண்ணிட்டு எங்கேயாச்சும் தரைக்கட்டு தானே வேகமா பைக்கை ஓட்டணும், ஏதாவது பாலத்திலயோ போஸ்ட்லயோ எங்கேயாவது இடிச்சு இன்னைக்கு செத்தே ஆகணுங்கிற முடிவோடு அவன் பைக் ஓட்டி இருக்கிறான். அவன் பைக் எடுத்தது கன்னியாகுமரியில, வந்து நிற்பது நாகர்கோவில்ல, எங்க சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வந்து நின்றுகிட்டு கேட்டு திறந்தாச்சு. அவன் சொல்ல, நான் இங்க எப்படி வந்தேன், நான் எதுக்கு இங்க வந்தேன், இல்லப்பா உன்னை ஆண்டவர் தான் கொண்டு வந்தாரு இங்க வான்னு சொல்லி அவன் அன்பா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு என் ஆவியான சொல்ல அவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுனாங்க. அல்லேலூயா. உடனேயே ஒரு அவன் கேட்டேன், சாப்பிட்டியா மக்களே, சாக போறவனுக்கு எது அணி சாப்பாடு, எனக்கு சாப்பாடுல வேண்டாம், இல்லப்பா உன்னை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு, சாகுற முதல்ல சாப்பிட்டு அதுக்கு சாகிறத யோசிக்கலாம்னு சொல்லி பிளேட் நிறைய சாப்பாடை போட்டு நல்லா அவன் கையில பீட்டினேன். நான் சொன்னா, கைய பாருங்க, என் கையெல்லாம் பொத்து போய் இருக்குது, என் கை ஃபுல்லா புண்ணா இருக்குது, டேமேஜ் ஆகி பிளட் கசிஞ்சுட்டே இருக்குது, என்னால சாப்பிட முடியாது. நான் சொன்னேன், ஓகே நான் உனக்கு பிசைஞ்சு உருட்டி கவலம் மூலமா உருட்டி தரேன், நீ அதை சாப்பிடு அப்படின்னு. அப்படியே பெசைய அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சேர்த்து சொல்லி பெசைய ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. ஒரு கவலத்தை எடுத்து அவன் கையில கொடுத்தேன், அது அப்படியே வேகமா வாயில போட்டான். அப்படியே என்னை கண்ணை உருட்டிக்கிட்டு ஒரு முறைச்சு ஒரு பார்வை பார்த்தான். ரெண்டாவது கவலத்தை கையில கொடுக்கறது நீட்டினேன். கேட்டான், சோறுங்கிற பேர்ல ரத்தத்தையா தர்ற, எனக்கு ரத்தத்தை தந்தி என்னை கொல்ல பாக்குறியா, என்னை அழிக்க பாக்குறியா, ஐயோ நான் இதை வாங்க மாட்டேன், நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே இடத்துல நான் ஆட ஆரம்பித்தான். அவனை நீண்ட காலமாய் அலைக்கழித்து சமாதானத்தை கெடுத்து தற்கொலைக்கு நேராய் நடத்தி கொண்டு அந்த ஆவி அலைக்கழித்து வெளியேறினது. அல்லேலூயா. தலையில கை வைக்கல, போராடல, எதையும் செய்யல. எத்தனை பேர் நம்புறீங்க, குடிச்சு வெறிச்சிட்டு உன் கணவர் வர்றாரா, தேவையில்லாம சண்டை போடுறாங்களா, உங்க மகனோ மகளோ அல்லது குடும்பத்துல யாரோ தேவையில்லாம வாக்குவாதம் பண்றாங்களா, தண்ணி கொடுத்தா தண்ணியில இயேசுவின் ரத்தத்தை கலந்து கொடுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட அதை ரத்தமா மாற்றி ஜெபியுங்க. ஆகாரம் கொடுத்த விசுவாசத்தோட அதை இயேசுவின் ரத்தமா மாற்றி ஜெபியுங்க. ஆமென். உங்க கையில இருக்குது விடுதலை, உங்க கையில இருக்குது வல்லமை. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு முறை ஆமென் எங்க அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரி எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு சகோதரிகிட்ட சவால் விட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டணத்தில் உள்ள கை தேர்ந்த ஒரு மந்திரவாதியை வைத்து மந்திரம் செய்து எனக்குள்ளாக நான் பல பொல்லாத ஆவிகளை மந்திரவாதம் செய்து நான் எனக்குள்ள வரவழைத்து வைத்திருக்கிறேன். எனக்குள்ள அந்த ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகள் நான் லட்சங்கள் செலவு பண்ணி உள்ள நான் வச்சிருக்கிறேன். அதை கொண்டுதான் நான் பல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்க பாஸ்டரால, உங்க ஊழியக்காரரால நான் மந்திரவாதம் செய்து எனக்குள்ள நான் வைத்திருக்கிற அந்த ஆவியை துரத்த முடியுமா? இப்போ இனி என்னை கூட்டிட்டு போ, உங்க போதகர் அதை துரத்தினார் அப்படின்னா நான் இயேசு உண்மையான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொள்வேன், நான் சர்ச்சுக்கு வருவேன். நாங்க அல்லேலூயா. அப்ப இந்த சகோதரிக்கு ஒரு ஆசை, எப்படியாவது டக்குன்னு பாஸ்டருக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப வில்லங்கம் பிடிச்ச பார்ட்டி. அவன் நானும் இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, பாஸ்டருக்கு தகவல் சொல்லக்கூடாது, நம்ம போறோம்னு அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க நவல விடல. இந்த அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்ல முடியல, எந்த தகவலும் சொல்ல முடியல. நேரே கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்த உடனே ஆவியானவர் எங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒண்ணு போல பேச ஆரம்பிச்சாரு. வில்லங்கம் பார்ட்டி வருது, கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு. அல்லேலூயா. அப்படியே வந்தாங்க. அந்த சகோதரி இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வில்லங்கம் பார்ட்டியும் உட்கார்ந்து இருக்குது. அப்போ நான் போய் கேட்டேன், என்ன டீயா காஃபியா அப்படின்னு கேட்டப்ப, இல்ல டீயும் வேண்டாம் காஃபியும் வேண்டாம், ஒரு மாதிரி பேசிச்சு. நான் அப்ப சொன்னேன், பயங்கர கிளைமேட் பயங்கர சூடா இருக்கு, டீ காஃபி போய் கேட்டுட்டேன், சாரி உங்களுக்கு கூல ஜூஸ் போட்டு தாரேன். அல்லேலூயா. உடனே அவங்க ஓகே ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. உடனே அமேல 2 கப்ல ஜூஸ கலக்கினேன். இதெல்லாம் ரகசியம் போட்டு உடைக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. அமேல 2 கப்ல நல்லா இனிப்பை போட்டு ஜூஸ கலக்கினேன். அழைச்சிட்டு வந்த சகோதரிக்கு ஊத்துன அந்த ஜூஸ் கப்ல கைய வச்சு ஜெபிச்சேன். ஏசப்பா, அந்த சகோதரி ஆத்ம பாரத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு உங்க விலையேற பெற்ற ரத்தத்தின் பாதுகாவல் வேணும். அந்த சகோதரி கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள ரத்தமா மாற்றப்பட்ட இதற்குள்ள இறங்கட்டும் சொல்லி அதை ஜெபிச்சேன். இன்னொரு கப் தண்ணி அந்த லேடிக்குள்ள தண்ணீர்ல, ஏசப்பா இந்த தண்ணீர் உங்க பரிசுத்தமுள்ள ரத்தமா மாறணும். இது அந்த சகோதரி ஒரு டிராப் வாயில வச்ச உடனே அந்த சகோதரிக்குள் இருக்கிற அத்தனை ஆவிகளும் வெளியேறணும்னு சொல்லி
நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு ஜூஸை கொண்டு கொடுத்தேன் பாருங்க. சர்ச்சுக்கு வர அந்த சகோதரி கடகடன்னு குடிச்சிட்டாங்க. இந்த சகோதரி அப்படி எடுத்தாங்க, ஒரு மடக்கு அப்படி குடிச்சாங்க, அப்படியே கப்பு கீழே வச்சாங்க. போதகர் அப்படி சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயோ ஐயோன்னு அலறி சாஷ்டாங்கமாய் போதகருடைய காலில் விழுந்தது. காலில் விழுந்த அத்தனை ஆவிகளும் வெளியேறினது. எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அல்லேலூயா. நான் இதான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, போதகரை கொண்டு கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்கள் ஏராளமான காரியங்கள். அவன் சங்கிலியில பிணைக்கப்பட்டு, அவன் பைத்தியங்கள், அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு, அப்படி பல நிலைமையில் உள்ளவங்க செத்து போன எத்தனையோ பேர் கர்த்தர் திரும்பியாய் போதகர் மூலமாய் அவருடைய நாம மகிமைக்கு எழுப்பி இருக்கிறார். எனக்குள்ள ஒரு வாஞ்சை, ஏன் அவங்களை கொண்டுதான் செய்வீங்களா, எங்களை கொண்டு செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், அவங்களை கொண்டு மட்டுமல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். பலவீன பாண்டும் பைபிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் இருக்க அல்ல, நம்மை கொண்டுதான் கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் படிச்ச இந்த பைபிள்ல புத்தி உள்ள புருஷன் வீட்டை கட்டுவான்னு எழுதப்படல, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. எந்த புத்தி? படிச்சு வந்த புத்தி இல்ல, கேட்டு வந்த புத்தி இல்ல, இயேசுவை அறிகிற புத்தி, இயேசுவுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அந்த பயத்தை கூட்டி பாருங்க, உங்க ஜெப நேரத்தை கூட்டி பாருங்க. ஆமென். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க. அல்லேலூயா. அந்த ஆவியானவரை நாளுக்கு நாள் வலுவூட்டுங்க, அவரில் பலப்படுங்க. நான் அவரை சுமக்கிற ஒரு ஆலயம் என்கிற உணர்வோடு ஜெபியுங்க. கர்த்தருக்கு சித்தமான நான் மறுபடி உங்க சபையின் போதகரை சந்திக்கும் போது இங்க இருக்கிற சகோதரியுடைய கணவன்மார் தொடப்பட்ட ஆலயத்திற்குள்ள இருக்கணும், பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் ஆலயத்திற்குள்ள இருக்கணும். உங்க கையில கர்த்தர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். அதுக்கு தான் நான் சொன்னேன், எதை செஞ்சாலும் புருஷனுக்கு தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை இயேசுவை ரத்தமா மாற்றி வைங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் குடிக்கிற தண்ணியை நல்லா ஜெபிச்சு கொடுங்க, கர்த்தருடைய வல்லமையை நம்பி செய்யுங்க. ஆமென். மந்திர தந்திரம் அல்ல, இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. செய்து பாருங்க, நிச்சயம் உங்க மூலம் தேவனாம் மகிமைப்படும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. தலையை தாழ்த்தி, ஆமென். என்ன கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், என் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இங்க இந்த இடத்துல எனக்கு முன்பாக இருக்கிற உங்களை போட்டு கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டம் அது பயங்கரமான திட்டம், மிக பயங்கரமான திட்டத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தை நீண்ட காலமாய் அலைக்கழித்து கொண்டு இருக்கிற சில ஆவிகள் உண்டு. நீங்க கூட சில நேரம் அந்த ஆவிகளை பார்த்து பயப்படுறீங்க. இல்லைங்க, அந்த ஆவிகளோட கோடி 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 மடங்கு பெரியவர் நீங்க சுமக்கிற ஏசப்பா. அந்த ஏசப்பாவுடைய வல்லமையை நம்பி நில்லுங்க, அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. உங்க ஜெப நேரத்தை கொஞ்சம் அதிகரிங்க. டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறதுக்கு முழுவதுமா ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் முழங்கால் போடுங்க, ஜெபிங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதகரோடு கை கோர்த்து நில்லுங்க. சபையில் நடக்கிற ஆராதனைகளுக்கு ஓடி வந்து பாருங்க. அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். குடும்ப ஆசீர்வாத ஜெபனாலான இந்த நாள்ல உங்களை பார்த்து உன்னை திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மை அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் பூரண சமாதானத்துடன் அவரால் ஆளுகை செய்யப்படுவார்கள். நன்றியப்பா. இந்த வார்த்தை அன்பு பிள்ளைகளுக்குள் பலன் செய்யட்டும். இந்த வார்த்தையை ஒருபோதும் மறந்து போகாதபடி ஆமென். வார்த்தையும் சாட்சியையும் ஆமென் இவர்கள் உள்ளங்கள் எப்பொழுதும் நினைப்பூட்டிக் கொண்டே ஆமென். வார்த்தையின்படியே சாட்சியின்படியே இவர்கள் அனலாய் கர்த்தருக்கை பிரகாசிக்க ஆவியானவர் அருள் செய்கிறார். நன்றியப்பா. அடியேன் ஒண்ணும் இல்ல, ஆமென். உங்க கரத்துல ஒரு கருவி தாழ்த்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமை